இந்த உலகமானது உய்வு பெற வேண்டும். மக்கள் எல்லோரும் ஏதேதோ பாவ புண்ணியங்களை செய்து 4 வகையான பிறவிகளாக பிறந்து விடுகின்றார்கள். அவர்கள் உய்வடைந்து இறைவனுடைய திருவடியை தொழ வேண்டும், மேல் பதிவு அடைய வேண்டும் சொல்லி ஆழ்வார்கள் 12 படைத்தோம். படைக்கின்ற பொழுது முதலாவது ஆழ்வாராக விளங்கி வரும்படியானவர் எங்கே? மிருகண்டு மகரிஷி. நமது கஷேத்திரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர். அங்கே திருக்கோவில் நேரத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய மிருகண்டு மகரிஷி என்று சொல்லும்படியான ஆசிரமத்திலே ஒரு ஆழ்வார் ஓடி வந்து ஓரிடம் இன்று நாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஐயா வாருங்கள், ஓரிரவு இங்கே படுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். இரண்டாவது ஆழ்வார் ஓடி வருகின்ற நேரத்திலே ஐயா எனக்கும் இந்த ஓரிரவு அடைக்கலம் தர வேண்டும் என்று கேட்க ஐயா ஒருவர் வந்தால் உறங்கலாம், இருவர் வந்தால் உட்காரலாம் வாருங்கள் என்று சொன்னார். போது மூன்றாவது ஆழ்வாரை அங்கே வர செய்து மூன்றாவது ஆழ்வாரும் கேட்கின்ற போது ஐயா ஒருவர் வந்தால் அமர் உறங்கலாம், இருவர் வந்தால் உட்காரலாம், மூவர் வந்தால் நிற்கலாம். 3 பேர் நிற்கக்கூடிய இடம் சிறிய இடம். அப்படிப்பட்ட இடத்திலே 3 பேரும் நிற்கின்ற பொழுது மழவா கரிக்கல் நேரம். அந்த நேரத்திலே என்ன செய்தார் பெருமான்? இவர்களுடைய திருநாக்கிலிருந்து திருவாயிலிருந்து என்ன உற்பத்தி ஆகின்றது சொல்லி ஆமாம் கரிக்கல் நேரம். 3 பேர் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்திலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமையான நெருக்கமானது ஓடி வருகின்றது. யார் இந்த நெருக்கத்திற்கு காரணம்? இவ்வளவு கூட்டம் எங்கிருந்து வந்தது? காணுகின்ற போது என்ன செய்கின்றார்? ஒரு வாழ்வாராகப்பட்டவர் விளக்கானது ஏற்றி வைத்திருக்கின்றார். அன்னைக்கு விளக்கு ஏத்தனா என்ன செஞ்சிருக்கலாம்? இன்னைக்கு இளவரசமா வந்து ஏற்றி பாருங்க, செத்த நேரத்தில் ஏற்றிட்டு அன்னைக்கு விளக்கு ஏத்த முடியாது. முதல் ஆழ்வார் என்ன செய்கின்றார்? விளக்கானது ஏற்ற வேண்டும் என்று சொல்லி வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக இந்த வெய்ய கதிரோன் விளக்காய் செய்ய நான சுடர் விளக்கேற்றின நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். ஒரு பக்கம் இந்த விளக்கானது ஏற்றி வைத்து விட்டார், மறுபக்கம் ஒரு விளக்கானது ஏற்றி வைக்க வேண்டுமே அப்படி என்று சொல்லி அந்த ஒரு விளக்கு ஏற்றிய பிறகு முகமானது பரவலாக தெரியவில்லை. இன்னொரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லி அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியாய் நண்புருகி நான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு நான தமிழ் புரிந்த நான். இரண்டாவது ஆழ்வாரும் 2 விளக்கை ஏற்றி வைத்த உடனே யார் வந்திருக்கிறான்? வந்திருக்கக்கூடிய ஆள் யாரு? கூத்தாடுற ஆள் யாரு? கூத்து பாக்குற ஆள் யாரு? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பார்த்த உடனே மூணாவது ஆழ்வார் சும்மா இருப்பாரா? என்ன சொன்னாரு? அவர் தான் சொன்னாராம், திருக்கண்டேன் பொன்மை அணி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிச்சங்கம் கை கண்டேன்.